ஜாதி ஒழிப்பு ஜாதியே இல்லையடி பாப்பான்னு சொல்லி டிவி கீழ வாய்க்கிலேயே பேசுனீங்க. இப்ப என்ன தேவையில்லாம ஜாதி சான்றிதழ் பத்தி பேசிட்டீங்கன்னு சொல்லி பல பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க. என்னன்னு தான் கேக்குறீங்க? ஆமாங்க. இப்ப ரீசெண்டா அவர்கள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை தெரியாம விட்டாரு. இதுக்கப்புறம் பள்ளி குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து கார்டா ஒரு ஐடி கார்டா வந்து ஜாதி சான்றிதழ் வந்து பொருத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாமே வந்து ஒரு கஷ்டமா ஒரு கவலைக்கிடமா ஆயிட்டாங்க. ஏன்னு கேக்குறீங்கன்னா, இப்பதான் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஓட்டே போட்டேன். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் வந்து என்னன்னா திராவிட கட்சிகள் எல்லாருமே வந்து ஜாதி ஜாதின்னு சொல்லி தான் பிரிச்சாங்க. இப்போ எங்க குழந்தைங்களை ஐடி கார்டில் போய் ஜாதியை மென்ஷன் பண்ணிட்டு உள்ள அமுச்சு விட்டா அப்போ பிரிக்க மாட்டாங்களான்னு சொல்லி பல பேர் வந்து கொந்தளிச்சாங்க. அவர் சொன்ன நியூஸ் வந்து பரவலாக பரவச்சுங்க. அடுத்த நாள் வந்து இதுக்கான விளக்கம் கேட்கிறப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இடைப்பட்ட காலத்தில் நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்க வரை கொடுத்துட்டாங்க. என்னன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ ஜாதி சான்றிதழ் எல்லாமே பேப்பராகவும் அட்டையாகவும் தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா அது வந்து கிழிஞ்சிரும் இல்ல அடுக்கப்படும் சொல்லி பல பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து அந்த அட்டையோ பேப்பரையோ வந்து நம்ம கார்டா மாற்றி ஒரு ஐடி கார்டா கொடுத்துடலாம். இப்போ எப்படி ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ மாதிரி ஜாதி சான்றிதழ் மாதிரி ஜாதி கார்டுன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து ஓகே, இதை தான் வந்து அவர் சொல்ல வராராங்கிறது முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் வந்து பேசிட்டு வெடப்பா போயிடுறாரு. அதுக்காக எங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்க முடியும்னு சொல்லி மீடியாவில் கேட்குறப்போ இதான் சொல்ல வந்தாருங்க. ஸ்கூல்ல வந்து எப்பயுமே வந்து ஜாதியை வச்சு நாங்கள் பிரிக்க மாட்டோம். அது பள்ளி கல்வித்துறையும் சரி, செங்கோட்டையன் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸும் சரி, எங்கேயுமே வந்து ஜாதி வந்து பிரிக்கவே படாது. எல்லாருமே சமம் தான். ஸோ இங்கே வந்து ஜாதிகள் இல்லையாடி பாப்பாங்கிறது கொள்கை வந்து டிவிக்கில் எப்பயுமே அடிப்படையாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. நான் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் அதுக்கான தெளிவான உரையும் இப்போ நான் சொல்லிட்டேன். ஜாதி பேரை வச்சு ஐடி கார்டு வந்து யாருமே இங்கே மென்ஷன் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. அப்படியே யாருமே அனுப்ப மாட்டாங்க. அப்படி பண்ணானா நானே அதுக்கு வந்து நடவடிக்கைலாம் எடுப்பேன். அவர் சொன்ன காரணம் என்னன்னா, அட்டைக்கு பதிலாக பேப்பருக்கு பதிலாக இதுக்கப்புறம் கார்டு, இதுக்கப்புறம் அந்த கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். பத்திரமா எதுவுமே உடையாது, அழியாது. அப்படியே உடஞ்சாலும் திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், திருப்பி மாற்றிக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஏன்னா எல்லாருமே வந்து அங்கங்கே கீழே இருக்கிறாங்க, மேலே இருக்கிறாங்க, இல்லை பீரோக்குள்ளே வச்சா கிழிஞ்சிருது, இல்லைன்னா தண்ணி பட்டு, எல்லாம் மழை காலத்தில் வந்து ஓட்டு விட அந்த தண்ணி பட்டு அழிஞ்சிருது. அதனால ஜாதி சான்றிதழ் எல்லா இடத்துலையும் முக்கியம். மோஸ்ட்லி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தமிழ்நாட்டில் ஜாதிகளே இல்லாத மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சில பல ஜாதிகள் வந்து அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலில் வந்து நோ கேஸ்டிங் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணேன். பட் யாருமே அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் இதுக்கப்புறம் ஜாதிகளே இல்லாத கல்லூரிகளும் பள்ளிகளும் இருக்கணும்னு சொல்லி என்னோட ஆசை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த கார்டு விஷயம் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜாதியில் ஒரு பேரில் வந்து ஒரு கார்டாக தான் நாங்கள் வந்து தரப்போகிறோம். வந்து அட்டையாவோ பேப்பராவோ இதுக்கப்புறம் இருக்காதுன்னா அவர் வந்து ஒரு சொன்னார். அதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கான விளக்க உரை வந்து நாளைக்கு நாங்கள் நம்ம செங்கோட்டை அண்ணன் தரப்போகிறான்னு சொல்லி ஒரு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியான ஒரு பதில். ரொம்ப ரொம்ப நன்றி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு. மக்களாகிய உங்களுக்கு வந்து இந்த ஜாதிகார் பற்றி உங்களோட கருத்தை நான் சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்தியோட கருத்தை சொல்லி பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.